உன்னோடு சேர்ந்து பாண்டவரோட வாழ்ந்து வரலாம் பானுவது இருக்கின்றாரே எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் தெரியுமா? என்னுடைய நண்பனாகிய துரியோதனை பார்க்க வேண்டியவனாக தட்சிணாபுரம் சென்று துரியோதனன் கூதுரை அரண்மனை அருகே சென்று துரியோதனா என்று குரல் கொடுத்தேன். பானுமதியானவள் வாருங்கள் மாமாத ஒரு பேர் தனியா இருக்க இடத்துல ஒரு ஆம்பளை போலாமாடா? போகக்கூடாது. போனது தப்பு தானே? தவறு தானே? நான் இப்ப நடுவர். தவறா இருந்தாலும் மாமா மாமா தெரியலடா கேட்கலாம். மேல கேளு மகாராஜா பானுமதியானவள் அரண்மனைக்குள்ள இருக்கிறார். வாயப்படி வெளிப்புறமாக நான் இருக்கிறேன். வாயப்படி என்று துரியோதனா என்று குரல் கொடுத்தேன். அப்ப யார் வருவாங்க? ஆம்பளை வீட்டுல ஆள் இல்லடா. யார் வருவாங்க? நான் துரியோதனுக்கு என்ன வேண்டாம்? அப்பா பானுமதிக்கு என்ன வேண்டாம்? பாருங்கள் மாமா வென்றார். தவறு கிடையாது. துரியோதனன் எங்கே என்று கேட்டேன். மாமா வேட்டையாடுவதற்காக பானவன் சென்று விட்டாருங்க. சரிம்மா வருவதற்குள்ளாக நான் சென்று வருகிறேன் என்றேன். மாமா வரக்கூடிய நேரமாகி விட்டது. வருவதற்குள்ளாக கொஞ்ச நேரம் அமருங்கள் என்றார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தோம். பொழுது போகல. உடனே தெரிவித்தா மாமா பொழுது வருவதற்குள்ளாக பொழுதுபோக்காக ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. பொழுதுபோக்காக விளையாடலாம் என்று என்ன விளையாடுனா தெரியுமா? பாட்சி விளையாடுங்க. என்ன பண்ணா பாசிகை பாட்சி என்றால் ஒரு தாயம் ஆடுவோம் தெரியுமா? தாயம் தெரியுமா? தெரியாதா? 5 6 12 தாயம். 5 6 12 தாயம். அப்படி பாட்சிகையே கணவன் மனைவி புருஷன் பொண்டாட்டி ஆம்படியா பொண்டாட்டி எல்லாம் உட்காரும். நான் என்ன இப்படி ஆடிக்கொண்டிருந்தோமே அந்த நேரத்தில் என்னுடைய ஆட்டம் கழிக்கும் தருவாயாக விட்டது. அப்பொழுது பானுமதி எழுந்திருக்க ஆரம்பித்தார். அமர்ந்திருக்கக்கூடிய ஏதோ நான் வாய்ப்படி பார்த்தபடி அமர்ந்திருக்கிறேன். பானுமதியானவர் நீதியை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதை பார்த்து விட்டார். யாரு? கணவன் வருவதற்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நிமித்தமாக ஆட்டத்திலிருந்து எழுந்தால் பானுமதி துரியனை நான் பார்க்க கிடையாது. என் ஆட்டத்திலிருந்து போகாதே என்று தடுக்க எத்தனித்து அவருடைய முத்தாகம் என்னுடைய கணத்திலே கோடி தவிர குடிக்கிற இடம் குடியிருக்கிற இடம் அது இடம் அது என்னன்னா குடியிருக்கின்ற இடம். ஆமா அப்படி அவள் எழுந்தாலே
விட்டது என்று பயப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். துரியோதனன் வந்தான், என்னுடைய முகத்தை பார்த்தான், மனைவி பானுமதி முகத்தை பார்த்தான். இவருடைய முகத்தை பார்த்தவன் இருவரும் தவறு செய்திருக்க மாட்டார் என்று கருதி அங்கிருந்த கூடாரம் முழுவதும் சிதறி கிடந்த முத்துக்களை எல்லாம் ஒன்றாக எடுத்தான், மாலையாக கொடுத்தான், மனைவி கரத்திலே அணிவித்தான். துரியோதனன் முத்துக்களை பொறுக்கி மாலையாக கொடுத்த முறை கிடையாது. பானு எப்படியோ தினங்கள் என்னையே நீ ஏமாற்றி விளையாடுவார், என் நெறியை அமர்ந்து நீ ஒரு ஆட்டம் ஆட வேண்டும் என்று அமர செய்தான். நெறியை அறிந்த அந்த மன்னன் அமர்ந்து ஆடும்படி கட்டளையிட்டான். அப்படிப்பட்ட மன்னனை வழித்தாம்பூலம் கொடுத்து கூவாயாகத்தான் 11 ஆண்டுகளாக உன்னை குறிந்து உள்ளத்தில் அமர்ந்து சிக்காத பாதியாகிவிட்டேன். அந்த தெரிகிற குளக்கரை குளித்துட்டு வா, சாப்பாடு அப்படி அறுசுவையாக இருக்கிறது இந்த சமையல். நெறியும் அறியாமது
வச்சுக்கணும்டா. ஆமா, நாலு கண்ணு தெரிஞ்சு வயசுல முருங்காய் அடி கை போட்டு மொள 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 பொண்ணு விட்டாமா அந்த ஆளு. கைதி சில காலம் சேர்ந்து தாண்டா ஒன்னா சேர்ந்துக்கிறோம். ஒரு 10 ரூபாய் தான் கொடுப்பான். எதுக்குடா? ஒரு பிளாஸ்டிக் வாங்கி போட. அப்படியா? நத்தக்காரர்கிட்ட வாங்கி கொடுக்குறோமாடா. சரி சரி போடணும். ஒரு குடி குட்டா வந்து மட்டும் போடுவோம். கைக்கு முடன் கை வித்தியாசம் உன்னுடைய கையை கடிக்கணுன்றது என்ன கிடையாது. முருங்கக்காய் அவ்வளவு சுவையாக இருந்தது. ஆமா, அதோட இல்ல நீ சாப்பாடு ஊட்டினியா? ஆமா, பார்வை என்னுடைய மனைவி மீது இருந்து விட்டது. 11 வருஷமா பார்க்காத இருந்தேன் இல்லையா? அவருடைய மூத்தை பார்த்து கொண்டே புசித்தேனே. இந்த பக்கமா போய் அந்த முருங்கக்காய். ஆனா மகாராஜா அந்த கட்டின பல்ல போட்டு முளை போட்டு போட்டு மலை கடி போஜனா பொருந்தவே கையளம்பி அடி பாசமா கதிர்வான் தானோ பொன்னுடன் உதயமான என்னை தந்தையானவர் உதயமாகி விட்டார். என்னுடைய தந்தையானவன் ஜெயவேரியம் எழுதி கொண்டிருக்கிறான். நாங்களும் கூட சீக்கிரமாக சொல்லக்கூடிய வாசனை திரைகளை பூசிக்கொண்டு அலங்காரம் செய்து சொல்லக்கூடிய வாசனை திரைகளை பூசிக்கொண்டு அலங்காரம் செய்து தாம்பலம் கொடுக்கின்றேன். நாங்கள் வெற்றியோடு சென்று ஜெயம் பெற்று வாருங்க சுவாமி.
முழங்கிக் கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்தவன் வரவில்லை என்று ஏளனம் செய்து சிரிப்பார்கள். ஆகையால் என்னை நீ தடுக்காதே. நான் போகக்கூடிய இடத்திற்கு அதை நீ வழி விடுவாய். சொல்லுங்க. அப்படி ஆமா வெணுகல பூமியில் நான் சென்று உயிரே பிரிந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உடைய வார்த்தை கேட்டு நிற்க முடியாது. கொண்டு தம்பலாம். இந்த பாவிக்கு போய்வா என்று அனுப்பியவுடனே என் உள்ளம் நடுங்குகின்றது. என் மனம் தாங்கவில்லையே சுவாமி. வழிமறிக்கின்றாயே கண்ணே. சுவாமி உன்னை எதற்காக தடுத்தே தெரியுமா? இந்த பாவி நீ எனக்கு ஒரு ஆதாரம். அதற்குதான் உன்னை தடுத்தேன் சுவாமி. சொல்லுங்க. என்னை ஆதரவு கேட்கிறாயே. ஆமா அந்த நாட்டை முடிச்சுட்டு அரசனாக அமர்ந்து ஏழை வாரி வாரி கொடுத்தேனே. அப்போ நீ ஆதரவு கேட்டிருந்தா பரவாயில்லை.
நாட்டையெல்லாம் விட்டு வெள்ளகள பூமிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஆமாம். இந்த நிலையில் ஆதரவு கேட்கிறாய். அப்படி நான் மடிந்தால் அடி போல் செய்து நான் காஞ்சிபுரம் கணைப்பட்டு நான் சாய்ந்தேன் என்று தெரிந்தால் துரியோதனன் பல தூதுரை அனுப்புவார். ஏன் எதற்காக? அண்ணனாகிய கண்ணன் மாண்டு விட்டாரே. அவருடைய மனைவி பொன்மாலையை அழைத்து காப்பாற்றலாம் என்று அழைப்பார். பொன்மாலை அவன் அழைத்தால் நீ அங்கு சென்று விடாது என்று சுவாமி செல்வது. பொன்மாலை சொல்லுங்க. துரியோதனன் எனக்கு மட்டும்தான் நல்லவன். அப்படியா? ஆகையா எப்படி துரியோதனன் நல்லவன் தெரிவித்தேனே, அதை நம்பி நீ அங்கு சென்று விடாதே என்றால் ஒரு பெண்களை எங்க சேர்க்கணும் வார்த்தை நம்பி நீ போக வேண்டாம். என்னுடைய தம்பிமார் இருக்கின்றார்கள் பாண்டவர்கள், ராஜாக்களோடு சேர்ந்து வாழ்வாயாக. நான் சென்று வருகிறேன். வழிவரிக்கின்றாயே கண்ணே. செல்லும் இடத்தில் என்ன நடக்குமோ உங்களை தேப்பாகம் ஜாதி கட்டவர் இருகுலத்தார் ஈடு ஜாதி தேர்ப்பாளர் தாரதின் வைத்தன் என்றார். இருகுலத்தார் என்று இப்படியெல்லாம் பேசி மரியாதை குறைத்து பாவி என்று பேர் எடுத்து விட்டேனே பாவி. என்பது எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு புரியாது? தத்துவத்திற்கு எப்படி போகிறது? அதற்குதான் உன்னை பொன்மாலை திருகுலத்தான் இரு ஜாதியார் என்று பேசிவிட்டேனே. அப்படி நான் பாண்டவத்தை சேர்ந்தால் திருகுலத்தான் மனிதர்களா இரு ஜாதியார் மனிதர்களா என்று அதனால நான் இருகுலத்தான் அல்ல சுயகுலத்தான் என்ற உண்மை தெரியும். பொன்மாலை ஓ செய்து பாண்டவர் என்று யாரும் உடனுடனே ஒருவேனோ தெரியாதுள்ள காட்டில் வந்து கணக்காற்பது
இதுவரையும் நாட்டு மக்கள் இவங்களத்தான் இருந்தாலும் பாண்டவருக்கு நான் எப்படி சுயகுலத்தான் என்பது தெரிய வேண்டும். ஆமாங்க. மட்டுமல்லாமல் 12 மனம் ஓரண்டு அஞ்சாரவாசம் ஓட்டினான். 13 கழித்த பிறகு நாடு கொடுப்பேன் என்று கட்டளை இட்டான். 13 கழித்தாக பாண்டவர்கள் நாடு கட்டு போட்டாங்க. கோபாலக்கண்ணன் எழுப்பினார்கள். திருராஜ மகாராஜா நாடாண்ட இடமக நாடு காடாண்ட பாண்டவர் காடு காட்டை மிதித்த காலம் காட்டை மிதிக்க கூடாது என்று விட்டார் திருராஜ மகாராஜா. என்ன செய்தார்? 18 வருடம் சென்ற விட்டு தந்தை முகத்திலே நாட்டை பிறகு அன்று தூது சென்ற கோபால கண்ணன் பாண்டவரை சந்திக்கல. எனது தாயாக குந்திதேவி சந்தித்தார். அப்பே நடக்கக்கூடிய பாரத யுத்தத்தில் உனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமா 5 பிள்ளை வேண்டுமா என்று கேட்கிறார். குந்திதேவியானவள் பயப்படுகிறார். அண்ணா எனக்கு 5 குழந்தைகளானே 3 குழந்தை எங்கே இருக்கிறது? கண்ணன் சொல்றான். அப்பே விளையாடவில்லை. 5 வயதிலேயே சூரியனை சந்தித்து ஒரு திருட்டு பிள்ளை பெற்றாயே அவன் தான் அங்குதேசாதிபதி கண்ண மகாராஜா. அவன் வேண்டும் என்றால் பாண்டவர் 5 பேர் உயிரோடுக்க மாட்டார்கள். பாண்டவர் 5 பேர் வேண்டும் என்றால் கண்ணன் உயிரோடுக்க மாட்டார். எது வேண்டும் என்று கேட்கிறார்கள் கோபாலக்கண்ணன். தாயாகி குந்தி அண்ணா அப்படியானால் என் மகன் கண்ணனா நான் சென்று அழைத்து வருகிறேன். புறப்பட்டார். என்னுடைய அரண்மனை ஓடி வந்தார். பொன்னக சாலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். மூணுவர் வந்தார்கள். மகாராஜா யாரோ ஒரு பெண்மணி மகனே கண்ணா மகனே கண்ணா மகனே வந்து பாருங்கள் நினைக்கிறார்கள். சென்று பார்த்தால் எப்போதே பார்க்காத ஒரு முகம். தாய் முகத்தை பார்த்தாதான் தெரியும். இன்று கொண்டிருக்கிறது தெய்வமாக மகனே என்று அழைத்து பிறகு இல்லங்கள் நீ யார் என்ற முதலில் சொல். அப்பா உன்னை 5 வயதிலேயே பெற்றிருந்த தாய் நான் தான் குந்தி. அம்மா இது போல எத்தனையோ தாய்மார்கள் வருவார்கள். ஏன் கண்ணனுக்கு தாயாக வளர்ந்து நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன அந்த தினம் புத்திலே இணைக்கும் பொழுது அந்த உடவே ஒரு முழு கிழித்து வைத்தல்லவா அதை எடுத்து கொடுப்பேன். அம்மா என்னை பெற்ற தாயாக இருந்தால் இந்த சேலையை தொட்ட உடனே 16 முழு சேலையாக மாற வேண்டும். அதனை உடுத்தினால் வந்து குழந்தை பெற்றிருந்த தாய்க்கு எப்படி பால் செய்யுமோ பால் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவேன். பிறகு அந்த பெண்மணியை தோளின் மீது அணிவார்கள் இருந்து சாம்பல் ஆகி விடுவார். பிறகு எத்தனையோ தாய்மார்கள் அம்மா நீ உண்மையான தாயாக இருந்தா இந்த சேலையை எடு உடுத்து பிறகு பார்க்கலாம் என்று பிறகு என் தாயாகி குந்தி சொன்னது 16 மூலம் சேலையாக மாறினார். சுவாமி தாய் உடுத்தினாலோ இல்லையோ அப்பொழுது குழந்தை பெற்ற தாய்க்கு பணங்களில் எப்படி பால் தீருமோ தாயானவள் கூட்டத்திலே கலந்து மகனே உன்னை பாலூட்டி சூடாக்கி முடியாத பாலியாக இந்த பாலை அருந்தா என்று கொடுத்தது. அம்மா எத்தனையோ பேரிடத்திலிருந்து நான் விடையாக வருகிறேன். ஸ்நானம் செய்து வருகிறேன் என்று அந்த பெட்டியை வைத்து குளிக்க சென்று விட்டேன். பிறகு எங்கிருந்து பார்த்தாலும் கருவண்டாக ஒளியெடுத்தான் அந்த பாலை சாய்த்து. பிறகு ஏன் தாய்ப்பால் இறந்தினால் தாய்ப்பால் வந்து விடும் தாயோடு வந்து விடுவான் என்று பாலை சாய்த்து விட்டான். அம்மா இன்னும் பால் குடிக்க முடியாத பாதியாகி விட்டேன். இருந்தாலும் உனக்கு என்னம்மா வேண்டும் என்று கேட்டேன். பிறகு அவனே கண்ணா எனக்கு 2 வரம் கொடுறா என்று கேட்டது. பிறகு என்ன வரம்? நடக்கக்கூடிய இந்த பாரத சண்டையில் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை ஏற்பட்டது. ஆகையால் இருக்கக்கூடியது 5 பேர்கள். தருமன் இந்த 5 பேர்களில் நடுபிறந்த காண்டிமனை தவிர மற்ற 4 வந்து நீ சண்டைக்கு போகக்கூடாது ஒரு சத்தியம் செய்து கொண்டு கேட்டது. பிறகு 2வது வரம் அப்படி இந்த காண்டிமனத்தில் நீ போர்ந்திருந்தாலும் ஒரு கணக்கிலே மறுகணை விடமாட்டேன் என்று 2வது சத்தியம் கேட்டது. பிறகு கொடுத்து விட்டேன். அம்மா எனக்கு நீ 2 வரம் வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன்.
ஏன் நடக்கக்கூடிய இந்த 10 to 18 நாள் பாரதத்திலும் ஆமா நான் தான் உன்னுடைய மகன், நான் தான் கண்ணமகா ராஜா அங்கு தேசாதிபதி என்று நீ யாருக்குமே சொல்லக்கூடாது. ஆமா ஏன் பாண்டவருக்கு மூத்தவன் என்ற கண்ணன் என்றால் பாரதம் நடக்காது. என்னுடைய சிரம் தாய்ந்து ரெண்டுகட பூமியில நான் கிடந்தேனானால் ஓடி வந்து எடுத்து மடி மீது வைத்தாட வேண்டும். அப்பொழுது அவனு 55 நாட்டாக சொல்லுவான். பாண்டவர் 5 இருக்கக்கூடிய ராஜராஜாக்கள் ஓடி வந்து யார் இவன் என்று கேட்பார்கள். அப்பொழுது நாட்டு மக்களுக்கு என்னுடைய மகன் இவன் தான் கண்ணன் என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி செய்து வாங்கியிருக்கிறேன். நேற்று வரையிலும் நான் தான் குந்தியினுடைய மகன் என்று யாருக்குமே சொல்லாமல் மறுத்து விட்டிருந்த தாய் ஒரு சத்தியம் முடிந்திருக்கிறது. இப்போது இன்னொரு சத்தியம், என்னுடைய சடலம் சாய்ந்து விட்டார், என் தாய் கண்டிப்பா வருவார், என்னை எடுத்து அழுவார். பாண்டவர் தன்னுடைய சொந்த அண்ணன் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஒரு அண்ணியை அழைத்து சென்று என் தாய் குந்தியை விட உன்னை மேலாக பாதிப்பார்கள் என்று தம்புவார்கள். ஆகையால் எத்தனாவும் செல்ல வேண்டும், இதுதான் நம்ம காதல். பரமேசா சர்வேசா உலகை காக்கும் பரம்பொருளே, உன்னையே நம்பி என்னுடைய மனைவி பொன்மலையும் என்னுடைய மகன் சிறுகதையும் விடுத்து சண்டைக்கு நான் போனேன். மகாராஜா தேர் ஏறி போறாரு. பார்த்தாயா அந்த சிறுதுடா பார்த்தா
அத பார்த்தாரா பார்க்கவில்லை தெரியல தெரியுமா? குட்டிகளும் பூனைகளா ஏமா என்னத்துக்கு நீ வாழ் நைவர ஏமா என்னத்துக்கு ஐது கணக்குறேன் பார்த்தா குட்டிகளும் பூனைகளும் குறுக்க ஓடி வருதுடா அவர் எப்படி அத பார்த்தாரா பார்க்கலையே தெரியலடா எனக்கு ஏறினே நோக்குங்கிறான் ஏமா ஏண்டா என்னத்துக்கு ஐவர என்னடா நம்ம எங்கன்னா ஒயின் ஷாப்புக்கா சாயனா கடை வச்சு போயிக்கலாமா அவர் போனா போய் மேரேஜ் ஒயின் ஷாப் பண்ணியா வெள்ள துட்டு அங்கதான் சம்பத்தானம் மெத்தக்காரு போய் நேற்று 500 ரூபாய் விட்டு வந்துக்கிறாரு ஏன்டா அங்க போய் விட்டு வந்துட்டாரு பாதில் தான் அந்த மாதிரி பொண்ணு சோக்கா இருந்துக்குது 500 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய்க்கு சால்னா வாங்கி நக்கிட்டு வந்துக்கிறாரு நல்லா கிடையாது அப்படியே விட்டு வந்துட்டாரு நம்ம தானமா அடா பாவி நான் எப்படி வாழ்ந்திருந்தேன் எப்படி எல்லாம் எப்படியா வாங்கிட்டேன் நான் பாத்துக்கலாம் வா போ சிவலிங்க ஆயிரம்